வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ 10 காசு தரேன்னு சொன்னேன். வந்து தரேன். நீ தர மாட்டேமா. வந்து தரேன்டா. நீ தர மாட்டேமா. நீ தர மாட்டேமா. பா 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 பா. வானே 2 நாள் சென்று தான் வர்றேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாது. நான் அவங்ககிட்ட பேச விரும்பல. ஒரு தடவை பேசுனதுக்கு போதுமான பட்டேன்டா. ஏய், இங்கே இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? அண்ணே சாவியை போட்டார்ண்ணே, அதான் தேடிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கா? வர்றது 2 நாள் ஆகும் சொன்னாங்க. நான் வர்றது இருக்கட்டும், இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது வண்டியில் ஏதோ இல்லைண்ணே, சும்மா அப்படியே. சும்மாவா? இந்த இருக்கார்ல உங்கள் மெக்கானிக்கு, இவரே வச்சு பார்த்துக்க. அண்ணே ஒன்றும் இல்லை, சும்மா தானே பார்த்துக்கணும். ஆள் கலக்க வச்சுட்டு வந்து மாட்ட வேண்டியா? இல்லைண்ணே, நான் ஓட்ட சும்மா வண்டி கொடுத்து வேலை செய்ய சொன்னது இல்லாமல் இதில் இது வேறையா? எங்கள் வண்டி ஒன்றும் ஓட்ட வண்டி கிடையாது. ஓ, உனதோ உன் வண்டியெல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது. தூக்கி காயலாங்கல்ல. தெரியும், நீ போ. ஏய் தம்பி ஐயோ கோச்சிக்கிறாதீங்க. என்ன பிரச்சனை? ஐயா நம்ம வண்டி ஓட்ட வண்டிக்கிறேன், இந்த சுற்று முடிக்கிறா. கோச்சிக்கிறேன் தம்பி, நீங்கள் பாருங்க. அப்புறம் என்னங்க, ஏற்கனவே அந்த வண்டி ஓடுமா வரலையான்னு தெரியல. இந்த லட்சத்தில் ஆள் கால் கையை வச்சா ஏன்டா? ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா. நீங்கள் பாருங்க. உங்களுக்கு யார் எங்கே வைக்கணும்னு தெரியல. டிரைவர்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். போடா வரல, போடா. நீ எனக்கு சொல்லி தர தேவையில்ல யார் எங்கே வைக்கணும்ட்டு. வா போங்க. பத்து பேர் வெளில விட. இந்த தவிர இந்த வண்டியை சரி பண்ணுறாங்க. அண்ணே, ஐயா பேசுனதையும் மனசில் வச்சுக்கிறாதண்ணே. வண்டியை பார்த்து ஓட்டிகிட்டு போனேன், பார்த்து. இதுக்கு மேலே நான் அப்புறம் வண்டியில் போவேன். வீடு வரைக்கும் நடக்க விட்டுருவேன். விளங்காமல் போயிடுவாடா. நீங்க எடுத்து ஓட்டுறது எனக்கு தெரியாதா? ஊர் பள்ளிகளுக்கெல்லாம் கொடுப்பீங்க, நான் வந்து கிட்ட தர மாட்டீங்க இல்ல? அப்படி இல்லம்மா. உங்க இந்தாருங்கப்பா, இந்த முருகேச பையெல்லாம் சாமானிய பட்டாலே நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? வண்டி எடுத்துட்டு ஒரு புள்ளையை கூட்டிட்டு குத்தாலம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். இந்தா இவரோட தம்பி ஃப்ரெண்டு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காருல்ல, எங்க கல்யாணத்துக்கு கூட வந்து எடுத்தாரேப்பா. அங்க போய் போட்டோ எடுக்க ஒரு தடவை, வாங்க ஒரு தடவைன்னு அங்கேக்கும் இங்கேக்கும் சண்டைங்க அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு என்னடானா மினி பஸ் நின்று போச்சுன்னு சொல்லி பஸ்ல இருந்தவங்கள பூரா அவங்க வீட்டுல இறக்கி விட்டதும் இல்லாம இவனும் அந்த புள்ளையும் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன். எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்லத்தா, அவன்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போனான். ஆனா என்ன சொன்னா? நான் அந்த புள்ளைய கொஞ்சம் கொலாவணும், எனக்கு வண்டி கொடுங்கன்னு சொன்னானா? ஆனா நீங்களும் சரியான ஆள் தான்ப்பா. வண்டி வாங்கினது கூட என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. நானும் இத்தனை நாளா அவரோட வண்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஊருக்கெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? என்னடி சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு நீ கேட்டு என்னது கொடுக்காம இருந்தாரு? இத்தனை நாள் இங்க இருந்து ஒரு வாங்கிட்டு போனதே இல்லையா நீ? இந்தா சொல்லி காமிச்சிட்டாங்கல்ல. ஏங்க இந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு தான் நம்ம இங்க வரோமா? இன்னும் உட்கார்ந்திருக்கீங்க, எந்திரிங்க போலாம். இருத்தா, ஏன் கோவம் போ. சும்மா இரு, உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. இப்ப அப்பா என்ன சொல்லிட்டேன்? விடுங்கப்பா, ஏன் போலாங்க. கோவம் வருது போ. என்ன சொல்லிட்டேன் நானு? வா வா உட்காரு, உட்காருமா. ஒன்றும் இல்லைடா, வண்டியில் சின்னதாக ஒரு பிரச்சனை. அப்பா சரி பண்ணிட்டு சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துட்றேன். என்னங்க நீங்க வார்த்தையை விட்டுட்டு சிறுபால் அடிப்பேன். குறுக்க பேச உள்ள வாடி. சரியாடா? வண்டி இப்போ ஓடாது. அப்பா நெசமாத்தாம்மா சொல்கிறேன். வண்டி ஓடலன்னு ஊர்க்கால் தெரிஞ்சு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதான் நான் நம்ப மாட்டேன். சாவிங்கடா. டேய் அப்பே ஆத்தி ஊருடா போடா. இந்தாங்க வண்டி எடுங்க. ஏய் போங்கடா.
அப்பா பொய் சொல்லம்மா. வண்டி எடுங்க போலாம். ஐயா வண்டி போதியா, நம்ம வண்டி போதியா சொல்லுங்க. ஐயா அக்காட்ட போன திரும்பி வராதே, நீங்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா போதியா. போகிறதுக்கு காரணமே நீ தானடா. உன்னை எவ்வளோ நம்பின, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? நீ கேட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கனா? என் புள்ள முன்னாடி என்னை தலை குனிய வச்சிட்டல்ல. நீ எங்கேயாவது போகணுன்னு கேட்ட நான் மாட்டேனடா சொல்ல போகிறேன். எனக்கு தான்டா தெரியல யாரை எங்கே வைக்கணுன்ட்டு. வண்டி போய் கேட்டும் கொடுக்கலையா? திரும்ப போய் கேட்டு பார்க்க வேண்டியதானே? சரி வராது. அந்த அக்கா கிட்ட போச்சுன்னா அவ்வளோதான். திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. என்ன சரித்திரமே கிடையாது? எத்தனை தடவை போய் கேட்டு பார்த்தேன்? ஏ என்னடி இப்போ காரில் வந்தால் தான் பிடிக்குமா? சைக்கிள் வந்தால் பார்க்க மாட்டியா? சும்மா நைன்ட்டு எஞ்சி போடி. அடி முருகேசா, நீங்க எப்படி வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். கார்ல வந்தாலும் சைக்கிள்ல வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கார்ல வந்தா தானே இந்த மூஞ்சி ஈயன்னு இருக்கு. நீ கேட்டு பார்த்து கொடுக்கல, அப்ப இனிமே கேட்காத, தூக்கிடு. என்ன மச் பண்ணி வண்டி கொண்டு வந்துடா. எது முடியலன்னு வச்சுக்க, ரிப்பேர் பண்ணுறோம். நம்மகிட்ட வந்தானோ அதே சாக்க வச்சு ஐயா அம்மையும் கொல் விட்டு விட்டுறோம். வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. எது எப்படியோ வண்டி கொண்டு வரோம். நம்ம வண்டிட்டு அது சும்மா தான் கேட்குறேன். உன்னை கோயிலுக்கு காரில் கூப்பிட்டு போகலன்னு வருத்தமாக இருக்கியா?